Good evening friends, welcome back to Dharsika channel. Sinja Shibnobi coin token swap பண்ணி எப்படி வாங்குறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ட்ரஸ்ட் வாலெட் ப்ளஸ் வந்து மெட்டாமாஸ்க் என்கிட்ட இருக்கு. ரெண்டு வாலெட் இருக்கு, காயின் பேஸ் வாலெட் இருக்கு. மெட்டாமாஸ்க் மூலியமா எப்படி ஸ்வாப் பண்ணி வாங்குறது ப்ளஸ் வந்து அது யூனிஸ்வாப்போட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வெரி பேஸ். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டையும் யூனிஸ்வாப்போட கனெக்ட் பண்ணலாம், காயின் பேஸையும் யூனிஸ்வாப்போட கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பேன்கேக் ஸ்வாப் மூலிமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த காயினோ டோக்கனோ எதில் வந்து அவங்க லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். மெயினாக நான் ஒன்று சொல்கிறது என்னன்னா, ஸ்வாப் பண்ணி வாங்குறது வந்து புது காயின், அதாவது ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஸ்டேஜில் இருக்கிற காயின் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டுமே ஸ்வாப் பண்ணுங்க. ஏன்னா கேஸ் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு காயின், அதாவது $1 ஒருத்தர் காயின் வாங்குறதுக்கு உங்ககிட்ட $30 கேஸ் ஃபீ எடுத்துருவாங்க. ஸோ கேஸ் ஃபீ வந்து பகல் கொள்ளை. ஈத்தரியம் கேஸ் ஃபீங்கிறது ரொம்பவே பகல் கொள்ளை ஆக்சுவலாக. அதுவும் வந்து பீக் ஹவர்லாம் நீங்கள் ஸ்வாப் பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்கவே முடியாது ஆக்சுவலாக. இந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 15-20 போகும். ஆனாலும் வந்து உங்களால் வந்து வாங்க முடியாது. யுவர் டிரான்சாக்ஷன் வில் ரிவர்ட் இஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் அன்ஃபேவரபிளி பை மோர் தேன் திஸ் பர்சன்டேஜ். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்வாப் பண்ணி வாங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு இது வரைக்குமே கிட்டத்தட்ட 2-3 முறை ஸ்வாப்பிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு $300-400 லாஸ் ஆயிருக்கு எனக்கு ஆக்சுவலாக. ஓப்பனாகவே சொல்கிறேன். $300 ஒரே டைம் இல்லை, ஒவ்வொரு வாட்டி ஸ்வாப் பண்ணி வாங்கும்போது எனக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகும். ஏன்னா நான் ஸ்லிப்பேஜ் கொஞ்சம் கம்மியாக வைப்பேன், 10% வைப்பேன். மேக்ஸிமம் 15-20% ஸ்லிப்பேஜ். அந்த விலையேற்றம் அவ்வளோ விலை ஏறினாலும் நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதாங்க பெரிய ரிஸ்க் ஆக்சுவலாக. ரிஸ்க்குன்னா அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வாலெட்டு காயின் வந்து சேர்ந்துடும். டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் பே பண்ண கேஸ் ஃபீஸ் போயிடும். அவ்வளோதான். $60 $60 கேஸ் ஃபீஸ் போயிடும். $100 கேஸ் ஃபீனால் $100 கேஸ் ஃபீஸ் போயிடும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை இதில் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வாலெட் கிரியேட் பண்ணியிருக்கணும், ட்ரஸ்ட் வாலெட் கிரியேட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வந்து மெட்டாமாஸ்க் வாலெட் கிரியேட் பண்ணி இந்த பாஸ் ப்ரைஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. யூனிஸ்வாப் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாஸ் ப்ரைஸை தூக்கி போட்டு, இல்லை மொபைல்லேயே வந்து யூனிஸ்வாப் V2 வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் வாலெட் கனெக்ட் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிரிப்டோ அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த காயினோட கிரிப்டோ அட்ரஸ் வந்து தேடி பாருங்க. இல்லைன்னா வந்து நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு அந்த வேலட் அட்ரஸ் வேலிடேட் பண்ணிக்கிங்க. நிறைய கிட்டத்தட்ட இப்போ டெய்லியும் இப்போ ஒரு 100 காயின் வெளியே வரதுனால சிஞ்சா, ஷிப்னோபி, பேபி டாச் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலட் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அந்த காயின் தான் வாங்குறீங்களா, அந்த டோக்கன் தான் வாங்குறீங்களா கன்ஃபார்ம் பண்ணிங்க. அது ஈத்தர்ஸ்கேன் வெப்சைட் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அவங்க காயினோட வெப்சைட் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ட்ரஸ்ட் வாலெட்டில் நான் ஸ்வாப் பண்ணும்போது அது எப்படி ஸ்வாப் பண்ணி, அதுவும் சேம் டிட்டோ தான். அது வந்து பேன்கேக் ஸ்வாப் மூலிமா நான் அப்படி கனெக்ட் பண்ணி வாங்குறதுங்கிறது நான் ஒரு முறை காயின் வாங்கும்போது ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி ஸ்வாப் பண்ணி வாங்குறது எப்போவுமே நல்லா மனசில் வச்சுக்கிங்க. ஆரம்ப ஸ்டேஜில் காயின், அதாவது வெளியே வெட்ட உடனே நான் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஸ்வாப் பண்ணி வாங்குங்க. இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சில் வந்ததுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஏன்னா ஸ்வாப் பண்ணி வாங்குறதுல நிறைய கேஸ் ஃபீஸ் லாஸ் ஆகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நீங்கள் முதலீடு பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு $5000 $10,000 அப்படி பண்ணுவீங்க. கேஸ் ஃபீஸு $60 காணாமல் போயிடும். அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயிலுன்னு வந்துடும். நீங்கள் அந்த $60 திரும்ப எடுக்க முடியாது. $60 கிட்டத்தட்ட எவ்வளோ, 6-7 42,400 ஆச்சு. $100 சில டைம் $10 ஒர்த்து உள்ள காயினை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து $60 ஈத்தரியம் கேஸ் கேட்பாங்க. அந்த ஈத்தரியம் கேஸ் வந்து பகல் கொள்ளை. அதுக்கு வேற யாராவது வந்து பிளாக் செயின் விட்டு அவங்கள வந்து அடுத்த லெவல் கொண்டாந்தா தான் அந்த கேஸ் ஃபீஸ் குறையும். இல்லைன்னா இவங்க இந்த பகல் கொள்ளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக காட்டியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு சேஃபாக ப்ராசஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணி ஷிப்னோபி சிஞ்சா காயின் வாங்குறவங்க வாங்குங்க. ஸோ டோக்கன் வாங்குறவங்க வாங்கி வைங்க. ஏன்னா இன்னைக்கு கூட ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கு ஷிப்னோபி ஷிஞ்சாவை பற்றி. அதை பற்றி நான் வந்து ஒரு 5 minute ஷார்ட் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாமா? ஸோ இதாங்க மெட்டாமாஸ்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இப்போ நான் அதில் வந்து இது வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஈத்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா $2.43 வச்சுருக்கேன். USDT வந்து $129 வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணுன்னா
குமா இன்னும் வெப்சைட் போடுறேன். இதையே நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம் ஆக்சுவலாக. குமா இன்னும் டோக்கன் போயிட்டேன்னா குமா இன்னும் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு ஹவு டு பை குமா பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி போடலாம். பட் அதுலேயே வந்தாலும் இதை ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி போட்டு இது நோட் பேடில் காப்பி பண்ணிட்டு வெரிஃபையும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அப்படி வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ண போகிறேன் நான். அவங்களே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் பை குமா இன்னுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அது டைரெக்டாக நம்மளை வந்து யூனிஸ்வாப்புக்கு எடுத்துகிட்டு போயிடுது. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் மார்க் இது மாதிரி தெரியுது இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். பட் இது ஏற்கனவே வந்து ஆடட் பை யூசர் நான் வந்து ஏற்கனவே வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். குமா நமி இந்த 2 டோக்கன் ஆட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக குமா தான் நான் இப்போ வந்து இது பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ குமா ஆல்ரெடி வந்துருச்சுங்க. இங்கே வந்து செலக்டட் டோக்கன் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துடணும். ஆக்சுவலாக மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் $130 வச்சுருக்கேன் இல்லைங்களா, $129.77 வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து எவ்வளோ குமா வரும்னு பார்த்தீங்கன்னா 420,776,600. ஆக்சுவலாக எவ்வளோ வருதுன்னா எவ்வளோ வாங்குறாங்கன்னா 128,976. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கியர் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆட்டோ கொடுத்துருங்க. யூனிஸ்வாப் ஆட்டோ கொடுத்துருங்க. மெட்டாமாஸ்க்ல வந்து ஆட்டோ காட்டுது, யூனிஸ்வாப்ல ஆட்டோ காட்டுது. பட் பேன்கேக் ஸ்வாப்ல வந்து 15-20 இந்த மாதிரி கேட்கும். 5, 10, 15, 20. டிரான்சாக்ஷன் டெட்லைன் வந்து 30 minutes கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோ ரூட்டர் ஆன் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் மோட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிடையாது. இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து allow the Uniswap protocol to use USDT அந்த காயினை வந்து ஸ்வாப் பண்ணி நான் குமா காயின் வாங்க போகிறேன். ஸோ யூ மஸ்ட் give the Uniswap smart contracts permission to use your USDT. You only have to do this once per token. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகி காயின் வந்து சேவ் ஆயிரும். நான் ஸ்லிப் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே இந்த குமா காயின் இருக்குது. நான் ஸ்லிப் பண்ண போகிறதில்ல. நிறைய பேர் ஸ்வாப் பண்ணி வாங்குறது எப்படின்னு கேட்டிங்கல்ல, இப்படி தான் ஸ்வாப் பண்ணி வாங்கணும். ஆக்சுவலாக இது வந்து யூனிஸ்வாப் பார்க்கில் வந்து அந்த மெட்டாமாஸ்க் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து மெட்டாமாஸ்க் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கனெக்ட் ஆயிரும் உங்கள் சிஸ்டத்தோட. குமா இன்னும் போய் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஆக்சுவலாக மொபைலில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வாலெட் கனெக்ட்னு கேட்கும். வாலெட் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்து வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணால் உங்களுக்கே வாலெட் கனெக்ட்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது அந்த யூனிஸ்வாப்லேயோ பேன்கேக் ஸ்வாப்லேயே காட்டும். ஸோ இன்னொரு வாட்டி பண்ணி காட்டும் பாருங்க. ஸோ குமா இன்னும் வெப்சைட் போயிட்டேன். இந்த அட்ரஸை காப்பி பண்ணி போடலாம். இல்லை இங்கே பை குமா இன்னும் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே டைரெக்டாக அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த காயின் லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும் யூனிஸ்வாப்பை. நீங்கள் டோக்கன் மட்டும் செலக்ட் பண்ணிப்பேன். என் வாலெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. என்கிட்ட யூஎஸ்டிடியில் காயின் வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த யூஎஸ்டிடி பேலன்ஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது யூனிஸ்வாப் ஆகுங்கிறது தனி. இது நான் வந்து குமா இன்னுல போயிட்டு நான் வந்து பிளாஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்னுடைய வாலெட்டையும் குமா இன்னையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, என்னுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். குமா இன்னும் வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குமா டோக்கன் வந்துடும். ஒரு சில டைம் இங்கே டோக்கன் வராது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டோக்கன் லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இல்லை மேனேஜ் டோக்கன் போயிட்டு ஏதாவது, ஆனால் ஒரு சில வேற வெப்சைட்லேருந்து எல்லாம் புதுசாக டோக்கன் நிறைய விடுறாங்கல்ல, வேற வெப்சைட்ல இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் வந்து இதில் இருக்குது. ஆக்சுவலாக குமா ஆல்ரெடி இதாக இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டேன். மெட்டாமாஸ்க் மட்டும் இருக்குது. இப்போ வந்து ஷிபா போகிறேன். ஷிபா டோக்கன் போயிட்டேன். ஷிபா வெப்சைட் போயிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து லிக்விடிட்டி லாக்ட் இன் யூனிஸ்வாப்பு. ஷிப்பு வந்து நான் பை ஷிப்பு கொடுக்க போகிறேன். சரிங்களா? பை ஷிப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இதில் போய் கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் யுவர் டோக்கன்ஸ் ஃபார் அதர் டோக்கன்ஸ். இப்போ கனெக்ட் வாலெட் கொடுக்க போகிறேன். மெட்டாமாஸ்க் தான் ஆல்ரெடி இதில் இருக்கிறதுல. இதை பாருங்கள் இப்போ கனெக்ட் ஆக போகுது. இப்போ கனெக்ட் வாலெட் வித் மெட்டாமாஸ்க்னு கேட்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இனிஷியலைஸ் ஆகும். இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம்.
இப்போ இதில் போயிட்டு இதுலேயும் பாருங்கள் அந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ்லாம் இருக்குது 0.1 0.5 1 டிரான்சாக்ஷன் டெட்லைன் 20 மினிட்ஸு டாகல் எக்ஸ்பர்ட் மோட் டிசேபிள் மல்டி ஹாப்ஸு. ஸோ இப்போ வந்து இப்போ இதில் வந்து கனெக்ட் ஆகணும் பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது சரியா, பேலன்ஸ் பாருங்கள் இதுலேயும் காட்டுது பாருங்கள் 129 USD. இப்போ நான் மேக்ஸ் கொடுத்தேன்னா என்ன அளவு அமௌண்ட் வச்சுருக்கணும் அந்த அளவு, இல்லை மேக்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம மறுபடியும் அமௌண்ட் வந்து மாற்றிக்கலாம். இப்போ $100 மட்டும் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன வாங்க போகிறேன், ஷிபா தானே வாங்க போகிறேன். ஷிப் கொடுத்தேன்னு வைங்களேன், ஷிப் கொடுத்துட்டேன்னா ஸோ $100 ஷிப் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட வந்து 37,41,350 ஷிபா காயின் கொடுக்குறாங்க. மினிமம் ரிசீட் வந்து இவ்வளோ வரும். ப்ரைஸ் இம்பாக்ட், லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஃபீ, இவ்வளோ ஃபீ எடுத்துக்கிறாங்க. இது அந்த கியர் இருக்கு பாருங்க, கியர் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் இப்போ வந்து 0.5 வந்து ஸ்டாண்டர்டு, 0.1 கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். 0.5 கொடுத்தீங்கன்னா 20 மினிட்ஸ்ல வந்து வந்துடும். 0.1னாலும் கொடுத்தோம் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. Your transaction will revert if the price changes unfavorably more than by this percentage. சரிங்களா? ஸோ 0.5 அதுவும் எடுத்துக்குது. கொடுத்து இப்போ நான் அப்ரூவ் யூஎஸ்டின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து ஸ்வாப் கிளிக் பண்ணேன்னா என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு இங்கே வந்துடும் ஷிபா. ஸோ இந்த யூஎஸ்டிடியை நான் வந்து ஷிபாவாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்படி தாங்க பண்ணுறது. ஸோ 2 எக்ஸாம்பிள் காட்டினேன், குமா 1, USDT 1. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்வாப் பண்ணி வாங்குறது இதுதான். நீங்கள் வேலட் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து USDTயாவோ இல்லை வந்து ஈத்தரியமாவோ வச்சுருக்கணும் காயினை. மேக்ஸிமம் USDT வச்சிங்கன்னா அது ஸ்டேபிள் காயின், அதுலேருந்து வந்து ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதாங்க ஸ்வாப்பிங். இப்படி தாங்க குமா வாங்கினேன். பட் குமா வந்து ஹார்ட்பிட்டில் இருக்குது, இன்னும் ஏதோ 2-3 எக்ஸ்சேஞ்சஸில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக வர்ற காயின்ஸில் அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி வாங்கலாம். மற்றபடி எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற காயினை டைரெக்டாகவே நீங்கள் போய் காசு கொடுத்து வாங்கலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இது கொஞ்சம் பழகிறது டைம் எடுக்கும், பயப்பட வேண்டியதில்லை. காசெல்லாம் எங்கேயும் காணாமல் போகாது, நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா காணாமல் போகாது. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்வாப் பண்ணி வாங்குறது எப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை. அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலோடைய லிங்க்கை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர இன்னும் நாங்கள் வந்து கண்டினியூஸாக டெய்லி வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.